வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் நுகர்வோரின் அனுமதியின்றி மின்துறை அதிகாரிகள் எதிர்க்கட்சி தொகுதிகளில் உள்ள வீடுகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திய போது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்ப்பு. எதிர்க்கட்சி தொகுதிகள் என்ன, சோதனை எலியா எனவும் கேள்வி. லண்டனில் சிஸ்டம் என்ஜினியர் வேலை வாங்கி தருவதாக கூறி புதுச்சேரி பெண்ணிடம் 36 லட்சம் ரூபாய் மோசடி. நைஜீரிய வாலிபருக்கு 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை மற்றும் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோர்ட் உத்தரவு. 15 ஆண்டு காலங்கள் தினக்கூலியாக பணிபுரிந்து வரும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய துணைநிலை ஆளுநர் அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தல். ஊழியர்கள் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டம். புதுச்சேரியில் நுகர்வோரின் அனுமதியின்றி மின்துறை அதிகாரிகள் எதிர்க்கட்சி தொகுதிகளில் உள்ள வீடுகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திய போது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து மின்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஸ்மார்ட் மீட்டரை எடுத்துச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. எதிர்க்கட்சி தொகுதி என்ன, சோதனை எலியா என அவர் கேள்வி எழுப்பினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பாரதிதாசன் வீதியில் ஒரு வீட்டின் மின் மீட்டர் பழுதானதை மாற்ற கடிதம் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரியில் வீட்டின் உரிமையாளருக்கு தெரிவிக்காமல் அனுமதியின்றி மின்துறையால் புதியதாக பொருத்தப்பட உள்ள ஸ்மார்ட் மீட்டரை பொருத்தியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மின்துறை ஊழியர்களை கையும் களவுமாக பிடித்து உடனடியாக இந்த மீட்டரை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தார். இதனையடுத்து மின்துறை சார்பில் கொண்டு வரப்பட்ட அனைத்து ஸ்மார்ட் மீட்டர்களையும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பறிமுதல் செய்து ஏற்கனவே பொருத்தப்பட்ட மீட்டர்களை அப்புறப்படுத்தும் வரை இதை கொடுக்க மாட்டோம் என எடுத்துச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து மின்துறை செயல்பாட்டை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்துறை ஊழியர்களும் விரைவில் பொருத்தப்பட்ட மீட்டர்களை எடுத்துச் செல்வதாக கூறியதை அடுத்து காங்கிரஸ் எம்எல்ஏ மற்றும் ஆதரவாளர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். லாஸ்பேட்டை தொகுதி எதிர்க்கட்சி தொகுதிகள் என்பதால் சோதனை எலியாக புதுச்சேரி அரசு பயன்படுத்துகிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த ஸ்மார்ட் மீட்டரை மின்துறை அமைச்சர் அல்லது முதலமைச்சர் தொகுதியில் பொருத்தாதது ஏன் என்றும் வைத்தியநாதன் எம்எல்ஏ கேள்வி எழுப்பியுள்ளார். அதனால இந்த தொகுதியை நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க இங்க பிக்ஸ் பண்றது நிறுத்துங்க, ஒட்டுமொத்தமா நிறுத்துங்க. அப்படி பிக்ஸ் பண்ணணும்னா மின்துறை அமைச்சர், முதலமைச்சர் அவங்க தொகுதியில பண்ணிட்டு அப்புறம் வந்து இங்க பண்ணுங்க. இந்த லாஸ்பேட்டை சோதனை இல்லையா, முதல்ல நீங்க பிக்ஸ் பண்றதுக்கு வன்மையா நாங்க கண்டிக்கிறோம். இதுமே என் தொகுதியில ஒரு வீட்டுல கூட பிக்ஸ் பண்ண கூடாதுன்றது நாங்க வன்மையா நாங்க கண்டிக்கிறோம். இதை வந்து ஒரு எச்சரிக்கையா நான் தெரியப்படுத்துறேன். மீறனா நான் கண்டிப்பா போராட்டம் பண்ணுவோம். நிச்சயமா இதை நாங்க தடுப்போம். ஒரு மீட்டர் எடுக்க சொல்லியிருக்கிறோம், எடுக்க சொல்லிட்டோம் ஜெயிக்கிட்ட. ஆமா ஆமா, அதாவது 1 மீட்டர் தான் எரிஞ்சது, 10 எடுத்துன்னு கேட்டுறாங்க, 3 பிக்ஸ் பண்றாங்க. நாங்க ஏற்கனவே பொதுமக்கள் எல்லாம் வருவாங்க, இந்த மாதிரி மீட்டர் சொன்ன மாத்த மாட்டாங்கன்னு, வாங்கி கொடுத்தா கூட மாத்தமா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்ப இவ்வளவு ஃப்ரீயா பண்றாங்க, என்னடான்னு பார்த்தா இதான் போல இருக்குது. இவங்களோட லாபத்துக்கு, இவங்க சுய லாபத்துக்கு இதை வந்து பிக்ஸ் பண்றாங்க. இதை நாங்க கண்டிக்கிறோம், தடுக்கிறோம். எங்கேயுமே எங்க தொகுதியில பண்ண பொதுமக்கள் பிரச்சனை தான். இப்ப அவங்க பணம் கட்ட முடியலன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா கட் பண்ணிடுவாங்க இல்லையா உட்காந்த இடத்துல. இப்ப நமக்கு டைம் தராங்க, 10 நாள் 15 நாள் பணம் கட்ட டைம் தராங்க, எடுத்து போய் கட்டுறாங்க. இப்ப இவங்க இந்த மாதிரி கட் பண்ணாக்கா எப்படி உட்காந்த இடத்துல பண்ணிடுவாங்க. இது எங்களுக்கு இதோட விளைவு எங்களுக்கு தெரிஞ்சால்தான் எங்க கூட்டணி கட்சியினர் இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம், போராட்டமும் பண்ணிக்கிறோம், பலகட்ட போராட்டம். சோதனை இப்ப வந்து எங்க எது நாலேஜ் இல்லாம வீட்டுக்காருக்கும் தெரியப்படுத்தல, இன்னும் அதோட இது ஃபங்க்ஷனிங்கும் சொல்லாம அவங்க இஷ்டத்துக்கு வந்து பண்றாங்க. லண்டனில் சிஸ்டம் என்ஜினியர் வேலை வாங்கி தருவதாக கூறி புதுச்சேரி பெண்ணிடம் 36 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நைஜீரிய வாலிபருக்கு 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும், பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும், மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய 2 மீது குற்றம் நிரூபிக்கப்படாததால் உகண்டா நாட்டைச் சேர்ந்த வாலிபரை நாடு கடத்தவும் புதுச்சேரி நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த பட்டதாரி பெண்ணை கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி மொபைல் போனில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இந்தியாவிற்கான பிரிட்டிஷ் தூதராக துணை உயர் கமிஷனர் எனவும் லண்டனில் சிஸ்டம் என்ஜினியர் வேலை இருப்பதாகவும் ரூபாய் 36 லட்சம் பணம் கட்டினால் வேலை கிடைக்கும் என்று கூறியுள்ளார். மேலும் பட்டதாரி பெண்ணை நம்ப வைக்க சில ஆவணங்களை அந்த பெண்ணிற்கு இமெயில் மூலம் அனுப்பியுள்ளார். அதனை பார்த்து நம்பிக்கை கொண்ட அந்த பெண் போனில் பேசிய நபர் கேட்ட ரூபாய் 36 லட்சத்தை
3 வங்கி கணக்குகளில் இருந்து பல்வேறு தவணைகளாக அனுப்பியுள்ளார். அதன் பிறகும் மர்ம நபர் தொடர்ந்து பணம் கேட்க சந்தேகமடைந்த பெண் புதுச்சேரி சிபிசிஐடி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் பெங்களூருவில் வாடகை வீட்டில் தங்கியிருந்த நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த ரூபன் குட்நியூஸ் மற்றும் உகாண்டா நாட்டைச் சேர்ந்த நெமிலி புராசி, பெங்களூருவைச் சேர்ந்த ராஜேஷ் ஆகிய 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து மூவர் மீதும் புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. அரசு தரப்பில் அரசு உதவி வழக்கறிஞர் லோகேஸ்வரன் ஆஜரான நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி யஸ்வந்த் ராவ் இங்கர்சல் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியுள்ளார். அதில் நைஜீரியாவைச் சேர்ந்த ரூபன் குட்நியூஸ் மீது ஆள் மாறாட்டம் செய்தது, மோசடி, போலி ஆவணங்கள் தயாரித்தல், விசா காலம் முடிந்தும் போதிய ஆவணமின்றி இந்தியாவில் தங்கி இருந்தது, போலி பாஸ்போர்ட் வைத்திருந்தது ஆகிய 6 குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு தலா 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை மற்றும் ரூபாய் 32,000 அபராதம் விதித்து தீர்ப்பு கூறினார். மேலும் சிறை தண்டனைகளை ஏக காலத்தில் அனுபவிக்கவும், பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு ரூபாய் 10 லட்சத்தை 3 மாதத்தில் வழங்க வேண்டும், தவறினால் அவர் மீது போலீசார் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் தண்டனை காலம் முடிந்த பின்னர் அவரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலம் நைஜீரியாவிற்கு நாடு கடத்த உத்தரவிட்டார். மேலும் இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட மற்ற 2 மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாததால் இருவரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டார். மேலும் உகாண்டாவைச் சேர்ந்த நெமிலி புராசிக்கு விசா காலம் முடிந்துவிட்டதால் அவரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலம் உகாண்டாவிற்கு நாடு கடத்த உத்தரவிடப்பட்டது. 15 ஆண்டு காலம் தினக்கூலியாக பணிபுரிந்து வரும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய துணைநிலை ஆளுநர் அரசாணை வெளியிட வேண்டுமென வலியுறுத்தி ஊழியர்கள் தங்களது குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2011ஆம் ஆண்டு முதல் கடந்த 15 ஆண்டுகளாக தினக்கூலி ஊழியர்களாக பணிபுரிந்து வரும் 196 கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென வலியுறுத்தி ஊழியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மேலும் அரசு இதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் 15 ஆண்டுகளாக பணிபுரியும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய துணைநிலை ஆளுநர் அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி இன்று ஒருநாள் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியர் சங்க தலைவர் காத்தவராயன் தலைமையில் சட்டமன்றம் அருகே நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஊழியர்கள் தங்களது குடும்பத்துடன் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களை நடத்தி வரும் ஊழியர்களுக்கு ஆதரவாக திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா போராட்டத்தில் பங்கேற்று ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா, 15 ஆண்டுகளாக பணிபுரியும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையிலும் அவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் காலம் கடத்துவது கண்டிக்கத்தக்கது என்றார். எனவே உடனடியாக 196 ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பொறுப்பு ஆசிரியர் அறிவியல் கண்காட்சியை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் இக்கண்காட்சியில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உதவியுடன் மாணவ மாணவிகள் பல்வேறு வகையில் தொகுப்புகள் செய்து காட்சிப்படுத்தியிருந்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியை மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். மாணவர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சியின் போது இனிப்புகள் வழங்கப்பட்டது. ஒரு கடல் இருந்துச்சு. அது சூரியன் ஒளியை பட்டு அது ஆவியா மாறி மேகமா மாறிச்சான். அந்த மேகம் புது புதுராகி மழை பெஞ்சி அது கடலுக்கு வந்துதான். திரும்பியும் சூரிய ஒளி பட்டு ஆவியா வந்து மேகமா மாறி மழையா பெஞ்சுதான். நன்றி. வந்து வெயிலலாம், வெயிலில் துணி கிணி காய போட்டால் மழை வந்தால் இது வந்து தண்ணி வந்து இந்த இடத்துல பட்டு சவுண்டு கொடுக்கும். பயிர் இதெல்லாம் காய போட்டால் வந்து சவுண்டு கொடுக்கும் மழை பெய்யும் போது. சபாநாயகர் செல்வம் பிறந்தநாளை ஒட்டி முதலியார்பேட்டை பகுதியில் பச்சைவாழி அம்மன் அறக்கட்டளை சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுவை சபாநாயகர் செல்வம் பிறந்தநாளை ஒட்டி மாநிலம் முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் வழங்கி கொண்டாடினர்.
அதன் ஒரு பகுதியாக முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அனிதாநகர் பகுதியில் பச்சை வாழியம்மன் அறக்கட்டளை நிறுவனர் கருணா என்கின்ற மனோகர் தலைமையில் சமூக சேவகர் டாக்டர் சலீம் பாஷா முன்னிலையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சரத், செந்தில், கருணா, செல்வகுமார், சங்கர், மணிகண்டன், அருள், புகழ், விக்ரமாதித்தன், ராஜா உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட்ஸ் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பிள்ளையார் கோயில் வீதியில் உள்ள விடுபட்ட பகுதிகளுக்கு சிமெண்ட், காங்கிரீட் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணியை 2024-2025 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 21,75,426 மதிப்பீட்டில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட்ஸ் அவர்கள் தலைமையில் பூமி பூஜை செய்து பணி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் புதுச்சேரி திரு எம். கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சாம்பசிவம் மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வில்லியனூர் மற்றும் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின் பேரில் புதுச்சேரி மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி நடைபெற்று வரும் நிலையில் இதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் மற்றும் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு, அதாவது BLO சிறப்பு பயிற்சி முகாம் வில்லியனூரில் உள்ள வாக்காளர் பதிவு அதிகாரி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் கலந்து கொண்டு வாக்காளர்கள் கணக்கெடுப்பு படிவங்களை எவ்வாறு பூர்த்தி செய்வது பற்றிய விளக்கமும், அதன் அவசியம் மற்றும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மக்களை அணுக வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தனர். மேலும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களின் சந்தேகங்களுக்கு பதிலளித்து அவர்களை பணியில் சிறப்பாக ஈடுபட ஊக்கப்படுத்தினார். இந்த பயிற்சியில் வாக்காளர் பதிவு அதிகாரி திரு புத்தி அகில், துணை தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஆதர்ஷ், உதவி வாக்காளர் பதிவு அதிகாரிகள் குப்பன் மற்றும் விமலன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமையில் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெடின் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலம் குப்பை கிடங்கின் சுமையை குறைக்க ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தூய்மை பணியாளர்களின் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் மெடிக்கல் சயின்சஸ் உறுதுணையுடன் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் பொது மருத்துவம், கண் மருத்துவம், பல் மருத்துவம் மற்றும் எலும்பு மருத்துவம் சார்ந்த மருத்துவ வல்லுநர்கள் கலந்து கொண்டு சுமார் 150 தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு மருத்துவர்களின் அறிவுரைகளையும் சிகிச்சையையும் இலவசமாக மருந்து மாத்திரைகளையும் பெற்று மகிழ்ச்சியுடன் சென்றனர். தூய்மை பணியாளர்கள் இதுபோன்ற மருத்துவ முகாம்கள் அடிக்கடி நடத்தினால் சிறப்பாக இருக்கும் எனவும் தெரிவித்தனர். பணிபுரிந்த செக்யூரிட்டிகளுக்கு சம்பளம் வழங்காததால் காரை ஏலம் விட நீதிமன்றம் உத்தரவின் பேரில் பேசிக் அலுவலகத்தில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அருகே பேசிக் தலைமை அலுவலகம் உள்ளது. இங்கு 2017-2018 ஆண்டில் தனியார் செக்யூரிட்டி நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் பணிபுரிந்தனர்.
இந்த நிலையில் இவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை. மொத்தம் ரூபாய் 27.33 லட்சம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை அடுத்து தனியார் செக்யூரிட்டி நிறுவன பொது மேலாளர் புதுச்சேரி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை நீதிமன்றம் விசாரித்து 6% வட்டியுடன் வழக்கு செலவு தொகையை சேர்த்து செலுத்திட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டது. அதன் பிறகு சம்பளத் தொகையை செலுத்தாததால் நீதிமன்றத்தில் நிறைவேற்றல் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார். அதன் பிறகும் தொகையை செலுத்தாததால் பேசிக் அலுவலக காரை ஏலம் விட்டு அதன் மூலம் கிடைக்கும் தொகையை வழக்கு தாக்கல் செய்தவர்களுக்கு செலுத்த நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து நீதிமன்ற ஊழியர்கள் பேசிக் காரை ஏலம் விடுவதற்கான ஏல நோட்டீஸை பேசிக் அலுவலகத்தில் ஒட்டினர். ஏலம் விடப்பட உள்ள காரின் மதிப்பு ரூபாய் 8 லட்சம் எனவும் வரும் 4ஆம் தேதி ஏலம் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காரைக்கால் மருத்துவர் நாவிதர் மரபினர்கள் சங்கத்தின் சார்பில் வில்லியனூர் நாவிதர் மடத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மருத்துவர் நாவிதர் மரபினர்கள் சங்கத்தின் சார்பில் வில்லியனூர் நாவிதர் மடத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு புதுச்சேரி காரைக்கால் சிகை அலங்கார நிலைய உரிமையாளர் நலச்சங்க தலைவர் ராஜா, கௌரவ தலைவர் சேகர், செயலாளர் அருண்குமார், பொருளாளர் ராஜசேகரன், துணைத் தலைவர் மாரிமுத்து, முத்து, துணை செயலாளர்கள் ஆனந்தகுமார், சதீஷ், செய்தி தொடர்பாளர் பிரபாகரன், நாவிதர் குல மரபினர்கள் தலைவர் காசிநாதன், கௌரவ தலைவர் கலியபெருமாள், செயலாளர் தரணி செல்வம், பொருளாளர் தனிகாச்சலம், துணைத் தலைவர் பிரபாகரன், குணசேகரன், சரவணன், துணை செயலாளர்கள் கோபிநாதன், ஆறுமுகம், செய்தி தொடர்பாளர் முருகன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் புதுச்சேரி காரைக்கால் மருத்துவர் நாவிதர் மரபினர்கள் தலைமை சங்கத்தின் பொதுக்குழு ஜூலை 1ஆம் தேதி புதுச்சேரி வெங்கடா நகரில் அமைந்துள்ள தமிழ்ச்சங்கத்தில் கூட்டப்பட்டது. சங்கத்தின் முதல் கட்ட நடவடிக்கையாக முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து சமீப காலமாக புதுவையில் கார்ப்பரேட் நிறுவனங்களால் சேவிங் 49 ரூபாய், கட்டிங் 99 ரூபாய் விலை பட்டியலால் பாரம்பரிய சிகை அலங்காரம் செய்யும் தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் தாங்கள் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றும் கோரிக்கை விடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து காப்பீட்டு நிறுவனங்களுக்கு நேரடியாக சென்று விலை பட்டியலை அகற்றுமாறு கோரிக்கை வைத்தோம். மேலும் சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் விலைப்பட்டியலை அகற்றாத சூழ்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மீண்டும் ஒருமுறை நேரில் சென்று விலைப்பட்டியலில் கருப்பு வண்ணங்களை பூசப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக அவர்கள் பேட்டியின் போது தெரிவித்தனர். அடுத்தபடியாக கிராமம் மற்றும் நகரப்புறங்களில் இருக்கின்ற இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தலைமைச் சங்கம் தலையிட்டு சுமூகமான முடிவு எடுத்துவிடும் என்றும், அடுத்த கட்டமாக புதுவையிலே பெரிய 2வது மாநாடு, மருத்துவர் மற்றும் நாவிதர் குல 2வது மாநாடு விரைவில் நடைபெறும் என்றும் தெரிவித்தனர். இந்த சங்கம் தொடர்ந்து அரசிடம் இச்சமுதாயத்தைச் சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஸ்காலர்ஷிப், கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நீண்ட நாட்களாக பணி முடியாமல் திறந்திருந்த வாய்க்காலில் விழுந்து கறவை மாடு உயிரிழந்துள்ளது. மேலும் வாய்க்கால் பணியை விரைந்து முடித்து அதனை மூட வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி கொம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துவேல். இவர் 5 கறவை மாடுகள் வைத்து பால் கறந்து வியாபாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில் வழக்கம்போல் மாடுகள் மேய்ச்சலுக்கு பிறகு அவைகளை வீட்டருகே உள்ள கொட்டகையில் இரவு கட்டிவிட்டு சென்றுள்ளார். பின்னர் காலை வந்து பார்த்தபோது ஒரு கறவை மாடு கட்டை அவிழ்த்து கொண்டு வெளியே சென்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து முத்துவேல் மாட்டை தேடிக்கொண்டு சென்றபோது வில்லியனூர் ஒதியம்பட்டு சாலையில் மூடப்படாமல் இருந்த வாய்க்காலில் விழுந்து மாடு உயிரிழந்தது காணப்பட்டது. மேலும் கடந்த 6 மாதங்களாக வாய்க்கால் பணி முடிக்காமல் உள்ளதால் அதனை மூடாமல் வைத்துள்ளதாகவும், இதனால் சிறுவர்கள் யாராவது தெரியாமல் உள்ளே விழுந்தால் உயிர் சேதம் ஏற்படும் அபாயம் உள்ளதால் அரசு விரைந்து வாய்க்கால் பணியை முடித்து அதனை மூட வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் நுகர்வோரின் அனுமதியின்றி மின்துறை அதிகாரிகள் எதிர்க்கட்சி தொகுதிகளில் உள்ள வீடுகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திய போது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்ப்பு. எதிர்க்கட்சி தொகுதிகள் என்ன, சோதனை எலியா எனவும் கேள்வி. லண்டனில் சிஸ்டம் என்ஜினியர் வேலை வாங்கி தருவதாக கூறி புதுச்சேரி பெண்ணிடம் 36 லட்சம் ரூபாய் மோசடி. நைஜீரிய வாலிபருக்கு 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை மற்றும் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டுமென கோர்ட் உத்தரவு.
15 ஆண்டு காலங்கள் தினக்கூலியாக பணிபுரிந்து வரும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய துணைநிலை ஆளுநர் அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தல். ஊழியர்கள் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டம். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.